தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பொங்கல்னாவே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது ஜல்லிக்கட்டு தான். அப்படி ஜல்லிக்கட்டுக்கு பிரசித்தி பெற்ற ஊருன்னு பார்த்துட்டா மதுரை, புதுக்கோட்டை, திருச்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஊர்களில் தான் நிறைய காளைகள் வளர்த்திக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை என்னோட பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்துட்டு நான் இப்போ அந்த மாதிரியான ஏதோ ஊர்கள் இருந்து தான் பேசிட்டு இருப்பேன் நீங்க நினைக்கலாம். இல்லைங்க, நான் என்ன பேசிட்டு இருக்கிறது நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம கோயம்புத்தூர்ல அதுவும் சூலூர் அடுத்த பீடம்பள்ளிங்கிற ஒரு பகுதியில தான் இத்தனை காளைகள் வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஒன்னல்ல ரெண்டல்ல 50க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளை மட்டுமே வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டுக்குன்னு புகழ்பெற்ற புலிக்குளம் அப்படிங்கிற ஒரு ரக மாடுகளையும் தேனி மலை மாடுகளையும் இங்க வந்து வளர்த்தி பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து இவங்களுடைய பட்டின்னு பார்த்துட்டா கோவை கொடிசியா கிட்ட வந்து இவங்க ஒரு அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் பராமரிக்கிறதும் ஜல்லிக்கட்டுக்கு தயாரான மாடுகளை வந்து இந்த பீடம்பள்ளி பகுதியில் வச்சு பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க, ஏன் இந்த ரகத்தை இவங்க குறிப்பிட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க? அதுவும் ஒரு கோவை மாதிரியான ஒரு நகரப்பகுதிக்குள்ள இத்தனை காளைகளை பராமரிக்கிறது எவ்வளவு ஒரு சவாலானது. இவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட ஒரு குடும்பமே சேர்ந்து இத்தனை காளைகளை பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க.